ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சிம்பிளான யம்மியான ஒயிட் குருமா தான் ரெடி பண்ண போகிறோம். நான் ஈவினிங் 5 மணி போலவே மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நைட்டுக்குள்ளே நல்லா சாஃப்ட் ஆகிடணும்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிருக்கு. நான் ஒரு 8 மணி போல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒயிட் குருமா ரெடி பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஜாரில் 1/2 கப் தேங்காவை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் துருவன தேங்காய் இருந்தால் கூட 1/2 கப் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ப 4-5 பச்சை மிளகாய், 4 முந்திரி இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சிருங்க. இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபுட்டுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1/4 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர், நூக்கல் அந்த மாதிரி காளான் கூட நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. நம்ம லாஸ்ட்டாக குக்கர் மூடும்போது கூட அது டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஜாருக்கு வாஷ் பண்ணி ஊற்றிட்டேன். அவ்வளோதான். ஃபைனலாக கொத்தமல்லி இலை, அப்புறம் வேணும்னா நீங்கள் பட்டர் சேர்த்து குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்துருங்க. சைட் பை சைட் பூரியும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான யம்மியான ஒயிட் குருமா ரெடி. மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.